அப்போது இயற்கை வேளாண் கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிடுகிறார். அங்கு இருக்கக்கூடிய இயற்கை வேளாண் விவசாயிகளோடு அவர் பேசி வருகிறார். காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். न सिर्फ बेहतर इंफ्रास्ट्रक्चर हमें देखने को मिलता है, बल्कि कृषि जो कि एक महत्वपूर्ण अंग नज़र आता है इसमें, इस पूरे इकोसिस्टम का किस तरह का बड़ा बदलाव यहाँ पे किया जा सकता है, इसकी बानगी नज़र आती है। और आज फिलहाल प्रधानमंत्री नरेंद्र मोदी मौजूद हैं दक्षिण இயற்கை வேளாண் மாநாட்டை தொடக்கி வைத்து அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளிடம் கலந்துரையாடி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இயற்கை வேளாண் விளைபொருட்கள் அங்கே கண்காட்சியாக வைக்கப்பட்டிருக்கின்றன, அதனையும் அவர் பார்வையிடுகிறார். தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த தென்னிந்திய இயற்கை வேளாண் விஞ்ஞானிகளுடனும் விவசாயிகளுடனும் அவர் அங்கே அரங்கத்தில் கலந்துரையாடி வருகிறார். வேளாண் மாநாட்டை தொடக்கி வைத்து பிரதமர் மோடி உரையாற்றுவார் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. வேளாண் துறை மாநாட்டை தொடக்கி வைக்க பிரதமர் இன்றைக்கு தமிழகம் வந்திருந்தாலும் இந்த துறை சார்ந்து பேசுவது மட்டுமல்லாமல் அரசியல் தொடர்பான கருத்துக்களையும் அவர் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே சொல்லப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது அவர் மாநாட்டை தொடக்கி வைத்து அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளிடம் கலந்துரையாடி வருகிறார், கண்காட்சியை பார்வையிடுகிறார். அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிகழ்வு குறித்து பேசுவதற்காக நமது செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். சுதீஷ், விரிவான தகவல் என்ன? திலகவதி, தற்போது கொடிசியா வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய முழுக்க இயற்கை விவசாயிகள் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரத்யேக விவசாய பொருட்கள் அடங்கிய அரங்குகளைத்தான் பிரதமர் மோடி தற்போது பார்வையிட்டு வருகிறார். அந்த ஒவ்வொரு வேளாண் பொருட்களையும் அவர் கையில் எடுத்து அந்த பொருட்களுடைய வேளாண்மை உற்பத்தியை பற்றி விவசாயிகளிடம் அவர் கலந்துரையாடி வருகிறார். அப்படியாகத்தான் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதே போல தமிழகம் மட்டுமல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட 4 தென்னிந்தியாவை சேர்ந்த 4 மாநிலங்களிலிருந்து இயற்கை விவசாயம் செய்து வைக்கப்பட்ட அந்த வேளாண் உற்பத்தி பொருட்கள் அங்க கண்காட்சியில் பிரத்யேகமாக அரங்குகளாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாநாட்டை துவக்கி வைத்து தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாட்டை துவக்கி வைத்து முதலாவதாக அந்த உரை ஆற்றுவதற்கு முன்பாகவே அந்த அரங்குகளில் இருக்கக்கூடிய அந்த வேளாண் உற்பத்தி பொருட்களை பார்வையிட்டு அவர் அந்த வேளாண் உற்பத்தி பொருட்களுடைய விவசாயம் குறித்தும் அதனுடைய உற்பத்தியை குறித்தும் வேளாண் வல்லுநர்களுடன் அந்த விவசாயிகளுடன் அவர் அந்த உரையாற்றுவதற்குரிய காட்சிகளை தான் நாம் பார்க்க முடிகிறது. சாராம்சமே, இந்த மாநாட்டுடைய சாராம்சமே இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு முயற்சியாகத்தான் தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த மாநாடு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடாக இருக்கும் என்று அந்த விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இயற்கை விவசாயத்தில் உற்பத்தியை பெருக்குதல், சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய அறிக்கையை ஏற்கனவே அவர்கள் தயாரித்து வைத்திருக்கிறார்கள். அந்த அறிக்கை இந்த மாநாட்டு உரை முடிந்தவுடன் பிரதமரிடம் கொடுக்கப்பட இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த அறிக்கை முழுவதுமாக இயற்கை விவசாயம் சார்ந்த கொள்கை முடிவுகளை மத்திய அரசு எடுப்பதற்கு பெரிதும் உதவியாக இருக்கும் என்று கூட்டமைப்பு சார்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த மாநாடு தற்போது துவங்கி இயற்கை விவசாயிகளிடம் பிரதமர் மோடி தற்போது அந்த வேளாண் உற்பத்தி பொருட்கள் குறித்து உரையாற்றி வருகிறார். இதனை அடுத்து இயற்கை விவசாயத்தில் சாதனை படைத்த 10 விவசாயிகளுக்கு அவர்களை கௌரவிக்கும் விதமாக அந்த இயற்கை விவசாயத்தில் தொடர்ந்து அவர்கள் சாதனை படைத்ததற்காக உற்பத்தி செய்து பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களிடையேயும் கூட அந்த இயற்கை விவசாயத்தை கொண்டு சேர்க்கும் அந்த விவசாயிகளை கௌரவிக்கும் விதமாக அந்த 10 விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான விருது இன்னும் சற்று நேரத்தில் வழங்கப்பட இருக்கிறது. இயற்கை விவசாயம் குறித்து அவர் முக்கியமான உரையை ஆற்றுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதே போல PM கிசான் திட்டத்தில் சுமார் 18,000 கோடி உதவி தொகையை அவர் தற்போது இந்த மேடை மூலமாக அவர் இந்த நிதியை விடுவிக்க இருக்கிறார். விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் அந்த PM கிசான் திட்டத்தில் 21வது தவணையாக 9 கோடி விவசாயிகளுக்கு 18,000 கோடி ரூபாய் நிதி உதவியை தற்போது அவர் இங்கு இந்த மேடை மூலம் வழங்க இருக்கிறார். இந்த திட்டத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த 21,80,024
24,000 விவசாயிகள் பயனடைகிறார்கள். மொத்தமாக நாடு முழுவதும் இந்த திட்டம் தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் 21வது தவணையாக 9 கோடி விவசாயிகளுக்கு 18,000 கோடி நிதி உதவி இங்க தற்போது கோவை இந்த நிகழ்ச்சி மூலமாக மாநாடு மூலமாக வழங்கப்பட இருக்கிறது. திலகவதி, சுதீஷ், ரொம்ப குறைந்த நேரம் தான் அவர் கோவையில இப்போ நேரம் செலவிடுகிறார். இப்போ 4 மணிக்கு மீண்டும் அவர் டெல்லி புறப்பட வேண்டியதாக இருக்கிறது அப்படின்ற தகவலும் நமக்கு தெரியும். அந்த வகையில 2 கேள்விகள். இப்போதைக்கு வேளாண் மாநாட்டை தொடக்கி வைத்திருக்கிறார், கண்காட்சியை பார்வையிடுகிறார், அடுத்ததாக விருதுகளை வழங்க இருக்கிறார். ஆனால் அவர் பேசுவதற்கு, அவர் உரையாற்றுவதற்கான மேடை அமைக்கப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு என்ன தமிழகத்தில் வந்திருக்கக்கூடிய பிரதமர் என்ன பேச போகிறார் என்ற பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அவர் உரை நிகழ்த்துவதற்கான நேரம் எப்போ? அதே போல கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்றைக்கு விமானம் நிலையத்தில் வரவேற்பு கொடுத்தார்கள். தனியாக அவர்களை சந்திக்க ஏதேனும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? ஏன்னா குறைந்த நேரம் தான் இருக்கு. விழா முடித்துட்டு யாரையாவது அவர் சந்திக்கிறாரா? அது குறித்து விவரம் இருக்கா? திலகவதி, பிரதமரின் கோவை வருகை என்பது கோவை விமான நிலையத்திலிருந்து கொடிசியா அரங்கிற்கு வந்து விழாவில் பங்கேற்றுவிட்டு மீண்டும் கோவை விமான நிலையத்திற்கு டெல்லி புறப்படும் அந்த நேரம் என்பது 2 மணி நேர நிகழ்வாகத்தான் திட்டமிட்டப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் 1:45 அவர் அரங்குக்கு வர இருந்தார். இந்த நேரம் என்பது தற்போது மாறி இருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் இந்த நிகழ்வு தற்போது தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. கொடிசியா வளாகத்தில் ஒரு 5000 பேர் அமரும் விதமாக ஒரு அரங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர் இந்த இயற்கை விவசாயம் குறித்து முக்கியமான ஒரு உரை ஆற்றுவதற்காகத்தான் அந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. மேடையில் அரசியல் கட்சி தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள் யாருக்கும் அனுமதி இல்லை. பிரதமருடன் தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் அந்த ஒருங்கிணைப்பாளர்கள் PR பாண்டியன் உள்ளிட்ட விவசாயிகள் மட்டுமே அந்த மேடையை பகிர்ந்து கொள்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்போது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அரங்கிற்குள் முழுவதுமாக தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா 4 மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் அமர்ந்திருக்கிறார்கள். விவசாயம் குறித்து முழுவதுமாக உரையாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருந்த போதிலும் கூட பிரதமர் பீகார் தேர்தல் முடிந்து அம்மாநிலத்தில் பதவியேற்பு கூட நிறைவடையாத நிலையில் பிரதமர் மோடி தமிழகத்தில் கால் பதித்து இருப்பது பாஜகவின் தமிழகத்தின் மீதான கவனத்தை வெளிப்படுத்துவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த அடிப்படையில் தான் விமான நிலைய முனையத்தில் பிரதமர் இறங்கியவுடன் பல்வேறு அரசியல் கூட்டணி கட்சி அரசியல் தலைவர்கள் அவரை சந்தித்து வரவேற்றிருக்கிறார்கள். தனியாக இந்த அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து பேசுவதற்கான, அரசியல் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று அரசியல் வட்டார தகவலில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. முழுவதுமாக மாநாட்டை அவர் துவக்கி வைத்து விவசாயிகளுடன் கலந்துரையாடுகிறார், விவசாய விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடுகிறார். இயற்கை விவசாயம் செய்து தற்போது அந்த துறையில், இயற்கை விவசாயம் துறையில் சாதித்திருக்கும் அவர்களுக்கு விருது வழங்கும் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இப்படியாகத்தான் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. திலகவதி, அதே போல விவசாய உற்பத்தி பொருட்களை அவர் பார்வையிடுவதும் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்பட்டது. அந்த நிகழ்வு தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த விவசாயிகளிடையே அவர் கலந்துரையாடி வரும் காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் தொடர்பான நிகழ்வாகத்தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திலகவதி, பெரிதாக அரசியல் கட்சி தலைவர்கள் வேறு யாரையும் பார்ப்பதற்கான, நிகழ்வுக்கு பிறகு பார்ப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறீங்க. இனி அடுத்ததாக விவசாயிகளுக்கு விருதுகளை வழங்க இருக்கிறார். தற்போது அவர் விவசாயிகளோடு கலந்துரையாடி வரும் அந்த காட்சிகளையும் பார்க்க இருக்கிறோம். வெறும் 2 மணி நேரம் தான் இந்த நிகழ்வு. அவர் மேடையில் உரையாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு நேராக அவர் டெல்லிக்கு மீண்டும் பயணப்படுகிறார் என்ற தகவலையும் வழங்கியிருக்கிறீர்கள். சுதீஷ், நன்றி. நம்ம தொடர்ந்து காட்சிகளை பார்க்கலாம். அங்கே வேளாண் கண்காட்சியை பார்வையிடுவதோடு அது குறித்து அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் விளைபொருட்கள் குறித்து விவசாயிகளிடம் கலந்துரையாடி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மேலும் PM கிசான் திட்டத்தின் 21வது தவணையை இன்று விடுவிக்கிறார். தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடக்கி வைத்து அங்கு இருக்கக்கூடிய கண்காட்சியை பார்வையிட்டு வருகிறார். அதேபோல அவர் பள்ளி மாணவ மாணவிகளுடனும் கலந்துரையாட இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிற்பகல் 3:45 மணி அளவில் அவர் இந்த கொடிஷா அரங்கிலிருந்து நிகழ்வுகளை முடித்துக் கொண்டு டெல்லி திரும்புகிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் 1 மணி நேரம் நிகழ்வு தாமதமாக தொடங்கி இருக்கிறது. தற்போது மாநாட்டை தொடக்கி வைத்து கண்காட்சியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். விவசாயிகளிடம் கலந்துரையாடி கொண்டிருக்கிறார். அவருடைய உரைக்கு பிறகு மாணவ மாணவிகளிடமும் அவர் கலந்துரையாட இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
குறிப்பாக இன்றைய இந்த நிகழ்வில் 9 கோடி விவசாயிகளுக்கு 18,000 கோடி ரூபாய் நிதியை பிரதமர் விடுவிக்கிறார். இயற்கை விவசாயத்தில் சாதனை படைத்த 10 விவசாயிகளுக்கு பல்வேறு பிரிவுகளில் அவர் விருதுகளை வழங்க இருக்கிறார். விவசாயிகள் சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரங்குகள், உற்பத்தி பொருட்களை அவர் தற்போது பார்வையிட்டு வருகிறார். ஏறத்தாழ 200 அரங்குகள் இருக்கின்றன. ஒவ்வொரு அரங்காக பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டு வருகிறார். அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் பொருட்கள் குறித்து அவர் விவசாயிகளிடமும் கேட்டு வருகிறார். கோவையில் தென்னிந்திய இயற்கை வேளாண் கூட்டமைப்பின் சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் வேளாண் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி சற்று நேரத்திற்கு முன்பாக தொடக்கி வைத்திருக்கிறார். இந்நிலையில் விழா நடைபெறும் கொடிஷா அரங்கிற்கு அவர் சற்று நேரத்திற்கு முன்பாக வந்து சேர்ந்தார். ரிப்பனை வெட்டி மாநாட்டை தொடக்கி வைத்து அங்கே கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேளாண் சம்பந்தமான பொருட்களை அவர் பார்வையிட்டு வருகிறார். அவற்றின் முக்கியத்துவம் குறித்து காட்சிப்படுத்தியிருக்கும் விவசாயிகளிடமும் அவர் கலந்துரையாடி வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் மேடையில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்ற இருக்கிறார். அதேபோல இத்துறையில் சாதனை படைத்திருக்கும் 10 விவசாயிகளை அவர் விருது வழங்கி கௌரவிக்கவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து வேளாண் துறை சார்ந்த மாணவ மாணவிகளோடு அவர் பேச இருப்பதாகவும் அவர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் வெறும் 2 மணி நேரம்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வேளாண் துறைசார் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடக்கி வைத்திருந்தாலும் அரசியல் ரீதியாக பிரதமருடைய வருகை இன்றைக்கு நிச்சயமாக முக்கியத்துவம் பெறுகிறது. 2026 சட்டப்பேரவை தேர்தலை எதிர்நோக்கியிருக்கும் இந்த சூழலில் கூட்டணி கட்சித் தலைவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இன்றைக்கு வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக பீகார் தேர்தலின் மாபெரும் வெற்றிக்கு பிறகு பிரதமருடைய தமிழக வருகை முக்கியத்துவம் பெறுகிறது. இன்னும் பீகாரில் பதவியேற்பு விழா நடைபெற்று முடியாத சூழலில் அவர் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு வந்திருக்கிறார் என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தென்னக வேளாண் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடக்கி வைத்திருக்கிறார். கண்காட்சியை பார்வையிட்டு வருகிறார். இந்நிலையில் 10 விவசாயிகளுக்கு அவர் விருது அளித்து கௌரவிக்க உள்ளார். பிரதமர் மோடியிடம் விருது பெறக்கூடிய விவசாயி தங்கவேலு புதிய தலைமுறைக்கு பேசியிருக்கிறார். அதனை பார்க்கலாம். இதில் கீரைகள் நிறையா மக்களுக்கு போய் சேரணும், நஞ்சில்லா உணவாக இருக்கணும், ஆரோக்கியமான வழியை கொடுக்கணுங்கிற எண்ணம் எனக்குள்ளே வந்தது. அதைய கீரைகள் போட்டு நிறைய பயிர் பண்ணி மக்களுக்காக நிறைய நேரடியான விற்பனையில் களமிறங்கினேன். எனக்கு நிறையா அதில் வருமானம் கிடைச்சிது. இதில் கீரைகள் நிறையா மக்களுக்கு போய் சேரணும், நஞ்சில்லா உணவாக இருக்கணும், ஆரோக்கியமான வழியை கொடுக்கணுங்கிற எண்ணம் எனக்குள்ளே வந்தது. அதைய கீரைகள் போட்டு நிறைய பயிர் பண்ணி மக்களுக்காக நிறைய நேரடியான விற்பனையில் களமிறங்கினேன். எனக்கு நிறையா அதில் வருமானம் கிடைச்சிது.